மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்தபோது அவனுடைய தந்தையாகிய மாமன்னன் பிலிப் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். எனக்கு ஒரு வாரிசு பிறந்து விட்டான், அந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சி மாத்திரமல்ல, அது தன்னுடைய ஆசிரியராகிய அரிஸ்டாட்டில் இன்னும் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கற்பித்த அவரே என் மகனுக்கும் கற்பிப்பாரானால் அவன் மிகச்சிறந்த மனிதராக உருவெடுப்பான் என்ற ஒரு மகிழ்ச்சியில், ஆசிரியர் மீது கொண்ட நம்பிக்கையில் அப்படி சொன்னார். அதுதானே ஆசிரியருக்கு கொடுத்த முக்கியமான இடம். பிற்காலத்திலே அலெக்சாண்டருக்கு அரிஸ்டாட்டிலே ஆசிரியராக மாறி சகல வித்தைகளும் கற்பித்து விட்டு ஒரு நாள் காட்டு வழியாக இருவர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். முன்னாலே ஆசிரியர் நடக்க, பின்னாலே அலெக்சாண்டர் நடந்து கொண்டிருக்கிறான். குறுக்கே ஒரு ஆறு வந்தது. அந்த ஆற்று கடக்கிற நேரத்திலே அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலை முந்தி கொண்டு ஆற்றிலே இறங்க முற்பட்டார். அவர் தடுத்தார். நான் ஆசிரியர், முன்னால் செல்ல வேண்டும், நீ பின்னால் வர வேண்டும் என்றார். அப்போது அலெக்சாண்டர் சொன்னார், ஒரு அலெக்சாண்டர் இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி ஒருவேளை ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டு விட்டால் 1000 அலெக்சாண்டர்களை உருவாக்க ஒரு அரிஸ்டாட்டில் என்ற மாமேதை போதும். ஆனால் ஒரு அரிஸ்டாட்டில் ஆற்றில் இறங்கி போக நேர்ந்தால் 1000 அலெக்சாண்டர்கள் சேர்ந்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது குருவே. எனவே நான் முன்னால் இறங்குகிறேன், அடித்து சென்றால் நான் போகிறேன், நீங்களும் 1000 அறிஞர்களை உருவாக்க முடியும் என்று ஆசிரியரை போற்றி மதித்த சமுதாயம் நன்றாகத்தான் இருக்கும்.